வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னைக்கு நம்ம சமைக்க போறது இல்லை. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செக்மெண்ட் தான். என்னென்னு தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஒரே ஒரு சிம்பிளான பொருளில் செலவே இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான 3 பொருட்களை சுத்தமாகவும் சுலபமாகவும் செய்ய போகிறோம். இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் பட்டர், ஹோம்மேட் கீ, ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வாங்குற பாலில் ஆடை கிடைக்கும் இல்லையா, அதுல இருந்து ஈஸியாக வெண்ணெய் எப்படி எடுக்கிறது, அதே வெண்ணெயில் சுத்தமான நெய் எப்படி செய்யறது அண்ட் அதை யூஸ் பண்ணி பன்னீர் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் முழு விளக்கங்களோட டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வீட்டில் பசும்பால் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பசும்பால், எருமைப்பால் இல்லைன்னா பேக்கெட் பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கெட் பாலுமே ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தால் நல்லா மெத்துன்னு திக்காக இந்த மாதிரி ஆடை கிடைக்கும். கொழுப்பு நீக்கப்பட்ட பாலாக இருந்துச்சுன்னா அதில் இந்த அளவுக்கு ஆடை கிடைக்காது. எந்த பாலாக இருந்தாலும் நம்ம காய்ச்சி எடுக்கிற ஆடையை பொறுத்து தான் நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சோம்னா நல்லா இந்த மாதிரி ஆடை படிஞ்சு வரும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஓரத்துல இருந்து ஆடையை மட்டும் எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரீசரில் மட்டும்தான் வைக்கணும், ஏன்னா வெளியில் வச்சோம்னா சீக்கிரமாக ஃபங்கஸ் வந்துடும். இதே மாதிரி டெய்லியும் கிடைக்கிற பாலாடையை ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தோம்னா நிறைய ஆடை கிடைக்கும். நான் 15 நாள் எடுத்து வச்சிருக்கிறதுலையே எனக்கு 2 பாக்ஸுக்கு மேலே ஆடை கிடைச்சிருக்கு. இதில் நான் பாதியை மட்டும்தான் வெண்ணெய் அரைக்க போகிறேன். இன்னொரு பாக்ஸை ஃப்ரீசர்லேயே வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் பாலாடையை சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஜார் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். வெண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ பாதி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ஜார் சூடாகக்கூடாது. அப்படி சூடானா வெண்ணெய் கரைஞ்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பல்ஸில் போடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் கொடுத்து விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்க வேணாம். வெண்ணெய் அரைக்க கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, பாலாடை நல்லா பிளண்ட் ஆகியிருக்கு. பட் வெண்ணெய் வரல. ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் அடிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க 5 நிமிஷம் ரன் பண்ணி பார்த்துட்டு இதில் வெண்ணெய் வரலன்னு விட்டுறாதீங்க. நம்ம ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிக்க தான் வெண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ செகண்ட் டைம் அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, நல்ல க்ரீம் மாதிரி வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரே டைமில் ஃபுல்லாக வாட்டர் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் ரன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 4-5 தடவை ரன் பண்ணி எடுத்துட்டோம்னா வெண்ணெய் கிடைச்சிரும். ரொம்ப நேரத்துக்கு அரைச்சிட்டே இருக்கக்கூடாது. ஜார் சூடாகாம விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இப்ப பாருங்க, வெண்ணெய் மேலே எப்படி மதங்கிட்டு இருக்குன்னு. இப்படி வந்ததும் மெதுவா மேலே எடுத்துடலாம். இந்த மாதிரி உருட்டி தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருங்க. மேக்ஸிமம் 4 தடவை ரன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் கிடைச்சிரும். இப்போ செகண்ட் ஹாஃபையும் ஜார்ல சேர்த்து ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க, செகண்ட் டைம் க்ரீம் மாதிரி வந்திருக்கு.
இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சுக்கலாம். இப்போ 3rd டைம் தண்ணி ஊற்றி ரன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தோம்னா மோரை மத்து வச்சு கடைஞ்சு வெண்ணெய் எடுப்பாங்கல்ல, அதே ப்ராசஸ் தான் நம்ம மிக்சியில் பண்ணியிருக்கோம். பட் மோர் இல்லாமல் பாலாடையில் வெண்ணெய் எடுத்திருக்கோம். பாருங்க, இதுலயும் எவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு. எடுக்கும் போதே லைட்டா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, எடுத்திருந்த 1.5 கப் பாலாடைக்கு எவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு. 10 நாள் ஆடை எடுத்து வச்சிருந்ததுல இதுல 1/2 கிலோவுக்கு மேல வெண்ணெய் கிடைச்சிருக்கு. நம்ம அரைச்சிட்டு வெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற தண்ணியை கீழே ஊத்திராதீங்க. இதுல தான் பன்னீர் செய்ய போறோம். இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இப்ப கிடைச்சிருக்கிற வெண்ணெயில கொஞ்சமா அந்த தண்ணி இருக்கத்தான் செய்யும். இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்து வச்சிருங்க. அதுல இந்த வெண்ணெயை போட்டு முக்கி எடுத்தோம்னா அதுல இருக்கிற பால் எல்லாமே போய் பியூரா வெண்ணெய் மட்டும் நமக்கு கிடைக்கும். லைட்டா எல்லா சைடும் முக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு பிசைய வேணாம். ரொம்ப அமுத்தி பிசைஞ்சிட்டீங்கன்னா தண்ணியிலேயே கலைஞ்சு போயிடும். இப்ப பாருங்க, அழகா பந்து மாதிரி பியூரா ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் கிடைச்சிருக்கு. இதை நீங்க இப்பவே நெய்யா உருக்குறதுனாலும் உருக்கிக்கலாம். இல்லைன்னா இப்படியே ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டோம்னா நமக்கு வேணுங்கும் போது நெய்யா உருக்கிக்கலாம். எனக்கு இதை உருக்குறதுக்கு மனசே வரல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகா வெண்ணிலா மாதிரி இருக்கு. பட் உருக்குனாதான் நெய் எடுக்க முடியும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். உங்களுக்கு வெண்ணெய் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதை விட பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வெண்ணெய் உருகி நெய்யா வரும்போது நல்லா பொங்கி வரும். சின்ன பாத்திரமா வச்சுட்டீங்கன்னா எல்லாமே உருகி வெளியில வந்துடும். பெரிய பாத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. முழு நிலா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு நிலா பெரை மாதிரி ஆயிட்டு இருக்கு. இதுல முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். நம்ம எடுத்திருக்கிற வெண்ணெய் 1/2 கிலோ இருந்துச்சுன்னா உருக்கி நெய்யா எடுக்கும்போது 400 ml தான் கிடைக்கும். இதை நல்லா வேக வச்சோம்னா வெயிட் குறைஞ்சிரும். நம்ம வெளியில வாங்குற நெய்யெல்லாம் இந்த ஸ்டேஜ்லயே எடுத்துருவாங்க. அதாவது வெண்ணெய் உருகுனதுமே எடுத்துருவாங்க. அப்போதான் அவங்களுக்கு வெயிட் குறையாம வரும். ஃபுல்லா வேக வச்சிட்டோம்னா நெய்யோட வெயிட் குறைஞ்சிரும். பட் இன்னைக்கு நம்ம நல்லா ஃபுல்லா வேக வச்சு தான் எடுக்க போறோம். சீக்கிரமா மெல்ட் ஆகணும்னு ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சாதான் நல்லா வெந்து வரும். அதோட வாசனையும் நல்லா இருக்கும். இப்ப பட்டர் ஃபுல்லாவே மெல்ட் ஆயிருச்சு. இன்னுமே இதுல சலசலன்னு சத்தம் கேக்குது பாருங்க. இந்த சவுண்டு குறைஞ்சாதான் நெய் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதுல இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்குல்ல, இது எல்லாமே வெண்ணெயில இருக்கிற பால் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப சலசலப்பு சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்து முருங்கை இலைகளை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட முருங்கை இலை இல்லைன்னா கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நெய் இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். இதை கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டுறலாம்.
ஆறுனதுக்கு அப்புறமா முருங்கை இலையை தனியாக எடுத்து வச்சிருங்க. இதை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நெய்யை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்லயே மணக்க மணக்க பியூரான நெய் செஞ்சுட்டோம். நான் சொன்னேன்ல, இந்த பவுல் ஃபுல்லா நமக்கு வெண்ணெய் இருந்துச்சு. இப்போ நெய் நமக்கு குறைவாக தான் வந்திருக்கு பாருங்க. எப்படி கோல்டன் கலராக கிடைச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போதான் காய்ச்சி இருக்கும், அதனால லிக்விட் ஃபார்மில் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கடைகளில் வாங்குற மாதிரி மணல் மணலாக வந்துடும். இப்போ பாருங்க, நெய் நல்லா மணல் மணலா பார்க்கவே செம்மையா இருக்கு. கடைகளில் வாங்குற நெய் பார்த்தோம்னா பாதி இந்த மாதிரி உறைஞ்சு திக்கா இருக்கும், பாதி தண்ணியா தான் இருக்கும். ஆனா இது பாருங்க, ரவை மாதிரி செம்ம கன்சிஸ்டன்சில இருக்கு அண்ட் நல்ல வாசனையாகவும் இருக்கு. நம்ம நெய் காய்ச்சினதுல கடைசியா இந்த மாதிரி கசடை இருக்கும். இதுலயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கை இலையும் சேர்த்து 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கொஞ்சமா சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ பன்னீர் செய்ய நம்ம வெண்ணெய் எடுத்துட்டு மீதி இருக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிக்கலாம். லைட்டா கொதிச்சு வரும்போது ஒரு லெமனோட ஜூஸை இதுல சேர்த்து கலந்து விடுங்க. இப்ப நல்லா திரிஞ்சு வருது பாருங்க. இதை 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு பன்னீர் தனியா வந்துடும். ஒரு சுத்தமான துணியில போட்டு 10 நிமிஷத்துக்கு கட்டி வச்சிருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே போயிடும். இதை இப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா பன்னீர் உடைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விடுங்க. இப்போ நல்லா சாஃப்டா பன்னீர் கிடைச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஷேப் பண்ணிட்டு ஒரு பாலித்தீன் கவருக்கு மாற்றி பேக் பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே பன்னீரை ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தாச்சு பாருங்க. நீங்க நிறைய ஆடை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா நமக்கு நிறைய வெண்ணெய் எடுத்தது போக பன்னீரும் நிறைய கிடைக்கும். நான் எடுத்து வச்சிருந்ததுல 1/2 கிலோ பட்டருக்கு 100 கிராம் பன்னீர் கிடைச்சிருக்கு. இதை 1/2 அன் ஹவருக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு கட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்க, கடைகளில் கிடைக்கிற மாதிரி செம்ம சாஃப்டா சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா பன்னீர் கிரேவி, பன்னீர் 65ன்னு பன்னீர் வச்சு நம்ம செய்கிற எல்லா ரெசிபிக்குமே கடையில் போய் பன்னீர் வாங்க வேண்டியதில்லை. இதையும் ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பாலாடையை வச்சு எவ்வளோ செய்ய முடியுது பாருங்க. 1/2 கிலோ பட்டர் செய்யலாம். அதை வச்சு 400 ml நெய் எடுத்துக்கலாம். 100 கிராம் பன்னீரும் கிடைச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.